முத்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாரு, எப்படி எங்கள் வீடை ஏமாத்துறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும். உடனே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, கண்டிப்பாக அந்த ஃபினான்ஷியல் உங்ககிட்ட அதிகமான வட்டி வாங்கிட்டு உங்களை ஏமாத்திருக்காங்கன்னு தெரியுது, நம்ம நாளைக்கு போய் அவங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் முத்துவும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரும் ஃபினான்ஷியல் வீட்டுக்கு போய் பேசுகிறாங்க. இந்த முத்துன்றவங்க அண்ணன் மனோஜ் கிட்ட நீங்கள் அதிகமாக வட்டிக்கு விட்டு அவங்க வீட்டை இப்போ ஏமாற்றி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு இவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஃபினான்ஷியர், நீங்கள் யார் அதை கேட்குறதுக்கு அப்படின்றாங்க. நான் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரு, நீங்கள் அதிகமாக வட்டி வாங்க தான் எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஃபினான்ஷியருக்கு ஒன்றும் புரியல. ஐயோ, என்னடா இது, சிந்தாமணிக்கு உதவி பண்ண போய் நம்ம மாட்டிப்போம் போல, இப்போ நம்மளுக்கு பெரிய பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் சொல்கிறாரு, என்ன யோசிக்கிறீங்க, அதிகமாக வட்டிக்கு வாங்கி தானே இவங்க வீட்டை ஏமாத்திருக்கீங்க, உங்களோட டாக்குமெண்ட்லாம் காட்டுங்க அப்படின்றாங்க. உடனே ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்டாக எடுத்து காமிக்கிறாரு. உடனே இன்கம் டேக்ஸ் டாக்குமெண்ட்லாம் பார்த்துட்டு, இவ்வளோ வட்டி வாங்கிறீங்க, அதுவும் இல்லாமல் எந்த டைமும் கொடுக்காம வீடு ஜப்தி பண்ணி எடுத்திருக்கீங்க, இது என்ன ஃபினான்சிங் ஆஃபீஸா இல்லை ரவுடி கட்ட பஞ்சாயத்து ஆஃபீஸா, எல்லாரும் வீட்டை ஏமாற்றி வாங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே ஃபினான்ஷியல் எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. இந்த மனோஜ்ன்றவருக்கு நான் கடன் கொடுக்கல, இந்த சிந்தாமணின்றவங்க சொல்லி தான் எல்லா கடையும் நான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, ஓ, சிந்தாமணி தான் இந்த எல்லா வேலையும் பண்ணிச்சா, நான் அப்போவே நினச்சேன் இவ்வளோ பிளான் பண்ணி எங்கள் வீட்டை அபகரிக்கணும் எண்ணம் அதுக்கு மட்டும்தான் இருக்கும். உடனே அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கேட்குறாரு, யாரும் அந்த சிந்தாமணி, அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்றாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, சார் அவங்க எனக்கு தெரியும், அவங்களுக்கும் என் ஒய்ஃப்க்கும் ஆகவே ஆகாது, அதனால தான் இந்த எல்லா விஷயத்தையும் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. உடனே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, இந்த பாருங்க, அந்த சிந்தாமணி யாராவனா இருக்கட்டும், இவங்ககிட்ட நீங்கள் அதிகமாக வட்டி விட்ருக்கீங்க, இவங்க இதுக்கு மேலே எந்த வட்டியும் கட்ட மாட்டாங்க, அசல் மட்டும் கட்டுவாங்க, நீங்கள் அவங்க வீட்டு சாவி கொடுக்குற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஃபினான்ஷியரை பயங்கரமாக மிரட்டிடுறாரு. உடனே முத்து வந்து வீட்டில் வந்து சொல்லிடுறாரு எல்லாத்தையும், அப்பா இவ்வளோ நாள் நம்ம ஏமாறுறது ஃபினான்ஷியல் இல்லைப்பா, இதுக்கு பின்னாடி எல்லாத்தையும் பண்ணது சிந்தாமணி தான்ப்பா, சிந்தாமணி தான் பணத்தை ஃபுல்லாத்தையும் கொடுத்து நம்ம வீட்டை எழுதி வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்குப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, சே, இந்த சிந்தாமணியை எல்லாத்தையும் பண்ணிச்சு, நான் சிந்தாமணிக்கு எவ்வளோ உண்மையாக இருந்தேன், நான் பார்வதியை கூட நம்பலை, ஆனால் சிந்தாமணி தான் எல்லாத்தையும் நம்பினேன், ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை அவங்க பண்ணுவாங்க நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. இன்னும் விஜயா கோவத்தோட சிந்தாமணி போய் கேட்குறேன், சிந்தாமணி உங்களை நான் எவ்வளோ நம்பலை, ஆனால் நீங்கள் என்னை ஏமாற்றி வீட்டையை அபகரிக்க பிளான் பண்ணிட்டீங்களே, சே அப்படின்றாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, மாஸ்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் எனக்குன்னா இருக்குது, அந்த வீடு பல கோடி போகும், நேரடியாக உங்ககிட்ட வந்து வீடு தாங்க சொன்னால் கேட்டால் தருவீங்களா, அதுக்கு தான் இந்த மாதிரி பிளான்லாம் பண்ண வேண்டியதாச்சு அப்படின்ற மாதிரி சிந்தாமணி நெக்கில் சொல்கிறாங்க. சிந்தாமணி எப்படியாவது கடனை அடித்து அந்த வீட்டை நாங்கள் மீட்டு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சவாலை விடுறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறேன், அதையும் நானும் தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்கிறாங்க.